தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே, வையகமே வானகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. காந்தியின் அகிம்சை வழியில், நேதாஜியின் வீர முழக்கத்தில், பகத்சிங்கின் புரட்சி கனலில், பாரதியின் கனல் தெரிக்கும் வரிகளில், கட்டபொம்மனின் வீர கர்ஜினையில், வேலு நாச்சியாரின் தீர் மிகுவாளில் பிறந்தது நம் சுதந்திரம், உயிர் தெளிந்தது நம் தேசம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 15 நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. என்று தனியும் எங்கள் சுதந்திர தியாகம், என்று மடியும் எங்கள் அடிமைகளின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். ஆங்கிலேய அதிகாரத்தில் கீழடிமைப்பட்டிருந்த நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடித்தோம். எண்ணற்ற தலைவர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து தங்கள் வாழ்நாள் முழுவதையும் நாட்டுக்காகவே அர்ப்பணித்தனர். சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேதாஜி, நேருஜி, ராணி லட்சுமிபாய் பட்டேல், பகத்சிங் போன்ற தலைவர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். இந்திய விடுதலைக்காக காந்தியின் அகிம்சை வழியில் 1000 முண்டின் ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ் கொண்ட பாரதியும், வரி தரமாட்டன் என கம்பீரமாக வீரபாண்டிய கட்டபொம்மனும், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்ற நேதாஜியும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். தென்னகத்தில் வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ.சி., வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன் போன்ற தலைவர்களும் முக்கிய பங்காற்றி இத்திட்ட முதல் மாவீரன் பூலித்தேவன் அறவழியில் போராடி நிலை உச்சம் அடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அளித்தனர். சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியினை ஏற்றி உரையாற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறும். சுதந்திர தினம் என்பது நாம் இந்தியனாக பெருமை கொள்ளும் நாள். சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் நாள். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. நண்பர்களே வாருங்கள், இந்த பொன்னாளில் ஒரு வீர சபதம் எடுப்போம். பாரத திருநாட்டின் வறுமையை விரட்டுவோம், தீண்டாமையை தீயிலிடுவோம், ஊழலை ஒழிப்போம், கல்வியிலும் அறிவிலும் வீரத்திலும் உலகிற்கே வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம். அடிமை பற்றி கிடைந்த காலம் தியாக வீரர்களால் போனது. சுதந்திர இந்தியா உருவானது. எவர் கண்ணேனும் பட்டதோ நம் மதி மயங்கி விட்டதோ, எவர் கண்ணேனும் பட்டதோ நம் மதி மயங்கி விட்டதோ. ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் தலைவர்கள் அடிமைகளாய், சோம்பலுக்கும் மதுவிற்கும் ஆண்கள் அடிமைகளாய், தொலைக்காட்சி பெற்றிகளுக்கு பெண்கள் அடிமைகளாய், இணையவழி விளையாட்டிற்கு குழந்தைகள் அடிமைகளாய், கையடக்க கைபேசிக்கும் மொத்த பேரும் அடிமைகளாய் இருக்கும் நிலை என்றுதான் ஆர்மோ. மற்றும் ஒரு சுதந்திரம் நம்மை என்று வந்து சேருமோ. ஜெய் ஹிந்த். போஸ்கோ வழி நடப்போம். அன்பு சகோதரர்